स्मारकुष्ठछायार्च प्रमेद चोरोन्मादकुल्मादिरे कामहान्तकपिशाचा च सर्वे நான் வர சொன்னதும் உடனே வந்ததுக்கு ரொம்ப நன்றி மேரியம்மா. என்ன ஃபாதர் நீங்க எனக்கு போய் நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அவசரம்னு சொன்னீங்களா? ஜோசப் வந்து சொன்ன உடனே கிளம்பி வந்துட்டேன். என்ன விஷயம் ஃபாதர்? உங்ககிட்ட ஆலோசிக்காம அவசரப்பட்டு மரியாவுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டேன். புரியலையே ஃபாதர். மரியா கர்த்தருக்கு ஊழியம் பண்ணணும்னு விரும்பி கேட்டா. அது புனிதமான சேவையாச்சேன்னு நானும் ஒத்துக்கிட்டேன். மரியா தன்னை கன்னியாஸ்திரியா அர்ப்பணிக்க முடிவு பண்ணிட்டா. என்ன ஃபாதர் சொல்றீங்க? அவ சின்ன பொண்ணு. இந்த வயசுல எதுக்காக ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தா? எனக்கு ஒண்ணுமே புரியல. மேரியம்மா, ஒரு பொண்ணு கர்த்தருக்கு ஊழியம் பண்ண முடிவு பண்ணிட்டா அதை யாரும் தடுக்க முடியாது, தடுக்கவும் கூடாது. திருச்சபை சகோதரியா கர்த்தருக்கு சேவை செய்யவே பெரிய மனசு வேணும். ஆனா மரியாவுக்கு இப்போ இல்லற வாழ்க்கை தான் முக்கியம். என்ன ஃபாதர் இது? தடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க, அவசரப்பட்டு கொடுத்துட்டேன்னு சொல்றீங்க, இப்ப கல்யாணம் தான் முக்கியம்னு சொல்றீங்க. எனக்கு ஒன்னும் புரியல ஃபாதர். மரியா இப்போதைக்கு ஜெனிஃபருக்கு அம்மாவா இருக்கணும்ன்றதுதான் என் விருப்பம். நீங்க சொல்றதுதான் சரி ஃபாதர். அவளுக்கு ஜெனிஃபர்னா உசுரு. குழந்தையும் மரியாவை பிரிஞ்சிருக்க மாட்டா. அதையே சாக்கா வச்சு என் தம்பி அந்தோனியும் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வெறியா சுத்திக்கிட்டு இருக்கான். ஜெனிஃபருக்காக நானும் மரியாவும் வேற வழி இல்லாம ஒத்துக்க வேண்டியதாயிடுச்சு.
இப்ப மரியா கன்னியாஸ்திரி ஆகுற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா எங்க 2 பேரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். என்ன நடக்குமோன்னு ரொம்ப பயமா இருக்கு ஃபாதர். பதட்டப்படாதீங்க மேரியம்மா. ஏன் உங்க தம்பி அந்தோனிக்கு மரியாவை கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? ஃபாதர், அவனை பத்தி தெரிஞ்சுமா இப்படி சொல்றீங்க? ஊருக்குள்ள அவன் வம்பு இழுக்காத ஆளே இல்ல. ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு தெரியறான். போதா குறைக்க கூட வேற. தினமும் மூக்கு முட்டை குடிச்சிட்டு வர்றான். ஜெனிஃபரே அவன்கிட்ட போக பயப்படுற ஃபாதர். அவனுக்கு போய் பொறுமையா இருங்க மேரியம்மா. அந்தோனி என்ன பிறக்கும் போதே இப்படியா இருந்தாரு? உங்க தம்பி தானே, கூடவே இருந்து பார்த்திருக்கீங்க இல்ல. குடிப்பழக்கம் இப்ப இடையில வந்தது, இடையிலேயே போயிடும். கர்த்தரோட ஆசீர்வாதம் இருக்கும்போது அவரை திருத்துறதா கஷ்டம். அதெல்லாம் சரி ஃபாதர். ஆனா அவன் 2 நாளைக்கு முன்னாடியே உங்ககிட்டயே தகராறு பண்ணிருக்கான். யார் சொன்னா? மரியாவை தனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கும்படி சொன்னாரு. என்ன கொஞ்சம் முரட்டுத்தனம் அதிகம், வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது, அவ்வளவுதான். கர்த்தரோட திருச்சபையில அவர் மரியாவோட கைய பிடிக்கிற அந்த நிமிஷத்துல இருந்து அந்தோனி ஒரு புது மனுஷனா இருப்பார்னா நீங்க வேண்டான்னு சொல்லிடுவீங்களா? நீங்க சொல்றத கேட்கும்போது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்தோனி மாறிடுவான்ல? கர்த்தரை நம்புங்க மேரியம்மா. நான் உன்னை வெறுப்பதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு தேவகுமாரன் சொன்னத பரிபூர்ணமா நம்புனீங்கன்னா இதுவும் நடக்கும். ஆண்டவரோட விருப்பம் இதுதான்னா எனக்கு சம்மதம் ஃபாதர். ஆனா மரியாவை இதுக்கு சம்மதிக்க வைக்க நீங்க அவகிட்ட பேசணும். என்கிட்ட கூட சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் கிளம்புனா. மரியா இங்க வரலையே, வந்த நான் பேசுறேன். மரியா அங்க வரமாட்டா ஃபாதர். டேவிட், என்ன இது தலையில கட்டு போட்டிருக்கு? மரியா வேற இங்க வரமாட்டான்னு சொல்ற? எல்லாம் அந்த வெறி பிடிச்ச அந்தோனியால தான். என்ன அடிச்சு போட்டு மரியாவை எடுத்துட்டு போயிட்டான் ஃபாதர். டேவிட், என்ன இது தலையில கட்டு போட்டிருக்கு? மரியா வேற இங்க வரமாட்டான்னு சொல்ற? எல்லாம் அந்த வெறி பிடிச்ச அந்தோனியால தான். என்ன அடிச்சு போட்டு மரியாவை எடுத்துட்டு போயிட்டான் ஃபாதர். ஐயோ, மரியாவுக்கு என்னாச்சு? ஃபாதர், அவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. ஒரு வயசு பொண்ணுன்னு கூட பார்க்காம 4 பேர் பார்க்குற மாதிரி அடிச்சு இழுத்துட்டு போறான். அவனெல்லாம். ஆத்திரப்படாத டேவிட். மரியாவை அந்தோனி எங்க கூட்டிட்டு போனா? தெரியல ஃபாதர். தெரிஞ்சிருந்தா அங்க நேரா போய் ஒரு வழி பண்ணிருப்பேன். ஃபாதர், நிச்சயமா அவன் வீட்டுக்கு தான் போயிருப்பான். என்ன பண்ணிருப்பானோன்னு தெரியலையே ஃபாதர். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதீங்க மேரியம்மா, அந்தோனி வீட்டுக்கு போலாம். வாங்க போலாம். டேவிட், அந்தோனி வீட்டுல தான் இருக்காரு. நீ எதுவும் பேசாத, மறுபடியும் சண்டை தான் வரும். நான் பேசிக்கிறேன். அந்தோனி, டேய் அந்தோனி. ஐயோ, அந்தோனி, மரியா, அந்தோனி. மரியா, மரியா. ஃபாதர், ஃபாதர், அந்தோனியும் மரியாவையும் காணோம் ஃபாதர். ஃபாதர், ரூம் லாக் ஆயிருக்கு ஃபாதர். என்ன, ரூம் லாக் ஆயிருக்கா? அந்தோனி, மரியா. அந்தோனி, டேய் அந்தோனி, மரியா எங்கடா? மரியா எங்கடா? அந்தோனி. மரியா. கதவு வேற பூட்டி இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஃபாதர், வண்டி வேற வெளில நிக்குது. வெளிக்கதவு வேற திறந்திருக்கு. மரியா உள்ள வச்சு பூட்டிருப்பான்னு நினைக்கிறேன் ஃபாதர். ஐயோ, மரியா, 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 மரியா. மரியா. ஃபாதர், இது வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. கதவு உடச்சிடலாமா? ஆமாப்பா, எனக்கு பயமா இருக்கு.
பதட்டப்படாதீங்க மேரியம்மா. ஐயோ டேவிட், போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. மரியா மடி கண்ணு முடிச்சு பாருமா. ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஃபாதர் பேச்சு மூச்சு கூட இல்லாம கிடக்குறாள. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கவலைப்படாதீங்க மேரியம்மா, மயக்கமா இருக்கும். மரியா அம்மா மரியா 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 இங்க பாருமா, இங்க பாரு. இந்தாங்க. முகத்துல கொஞ்சம் தண்ணியை தெளிங்க. இன்னும் கொஞ்சம் ஊத்து. மரியா மரியா அம்மா மரியா. என்னம்மா என்னம்மா ஆச்சு? என்னம்மா? அழாத அழாத. ஏமா அழுவுற? அழாத. மாமா என்ன உள்ள போட்டு பூட்டிட்டு போயிட்டாரு. அழுது அழுது அப்படியே மயங்கிட்டேன்ப்பா. ஐயோ, கர்த்தரே. அந்தோணி எங்க போனாரு? இப்ப அவன் எங்க போனா நமக்கு என்ன ஃபாதர்? மரியாக்கு ஒண்ணும் ஆளல. அவ எங்கேயாவது குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடப்பா. போத தெளித்த உடனே இங்க வந்து பிரச்சனை பண்ணுவா. பிரச்சனை எதுவும் வராம அந்தோணி கிட்ட நான் பேசிக்கிறேன். கர்த்தர் அவருக்கு நல்ல வழியை காட்டுவார். முதல்ல இங்கிருந்து கிளம்புவோம். வாங்க வாங்க. யாரு? யாரு? செய்ய நினைக்கிற? மரியாவோட உயிருக்கு நான் நாள் குறிச்சா நீ கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறியா? மரியாவை மரணத்துல இருந்து யாராவது காப்பாத்த நினைச்சா இதுதான் கதி.
சமரமுத்திரம் சூசையப்பன் சாவா ஓவா பேரறிஞர் அவன் தம் சந்ததி நிலை பெற செம்பொன் முத்திரை வளை கொண்டாள் சீரிய விவாகம் பூர்த்தி தவிர்த்தால் ஜீவனிழப்பு உறுதி கன்னிகையை காத்திட அணிவிரல் தேடு சூசைன்னு பேர் வந்துச்சு. கன்னியை காத்திட முத்திரை வளைன்னு சொன்னாரு. சோ முத்திரை மோதிரம் கிடைச்சா கன்னி பலியை தடுத்துடலாம். அப்போ கண்டிப்பா அது சூசையோட பரம்பரையில தான் இருக்கணும். முத்திர மோதிரம் எதுக்காக இங்க இருக்கணும் புரியல. ராஜா சொன்னதுல பாதி விளக்கமும் தெரியல. மரியாவை நான் எப்படி காப்பாத்துறது? உங்க வம்சத்துல நடக்கிற உயிர் பலிய நான் எப்படி தடுக்கிறது? யுத்தத்துக்கு தயாராயிட்டியா? அதே கெட்ட சக்தி தான் இப்பவும் உயிர் பலி வாங்க துடிச்சிட்டு இருக்கே. அது உருவாக்கப்பட்டதே அதுக்காகத்தானே. இந்த தடவை உயிர் பலி நடக்க கூடாது. களம் தயாராகிட்டு இருக்கு. எதிர் சக்தி இலக்க நெருங்கிடுச்சு. உனக்கு இன்னும் தெளிவு கிடைக்கல. வழிகாட்டுற நீங்க தான் தெளிவுபடுத்தணும். தெரிஞ்சுதான் வந்தேன். இந்த கல்லறைக்கும் உயிர் பலி ஆகிற பொண்ணுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீ தங்கி இருக்கிற இடத்துல அந்த ராஜா உனக்கு சொல்லலையா? இந்த கல்லறையில இருக்கிற சூசையுடைய ஆத்மா இப்பவும் பூமியில உலாவிக்கிட்டு தான் இருக்கு. நானே அவர்கிட்ட பேசியிருக்கேன். அந்த சூசையோட தலைமுறை நிலைக்கணும்னா ஒரு ராஜமுத்திர மோதிரம் தான் கல்யாண மோதிரமா அந்த கன்னிக்கு அணிவிக்கணுமா. அதை தவிர்த்தா
அந்த கன்னியோட மரணத்தை தவிர்க்க முடியாதான்.